அது 2012 அமெரிக்காவோட இந்தியானான்ற ஸ்டேட்ல டீமன் ஹவுஸ் என்று பிரபலமா அழைக்கப்பட்ட அந்த ஒரு வீட்டுல குழந்தைங்களோட விடாத அலறல் சத்தம், காட்டு மிராண்டித்தனமான அவங்களோட செயல்கள், இந்த செவுத்துக்கும் அந்த செவுத்துக்கும் ஏதோ பாஸ்கெட் பால் மாதிரி தூக்கி எறியப்படுறது கேட்கவே நம்ப முடியாத பேய் கனவு மாதிரி இருக்கா? அதான் இல்லை, ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ண உண்மை சம்பவம் இது. வெளியே இருந்து பார்க்க இது ரொம்பவே ஒரு நார்மலான வீடா தான் தெரிஞ்சு. ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு முன்னாடி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க புல் தர, ஏன் நின்று ஒத்து பார்க்குற அளவுக்கு கூட விசித்திரமா எதுவுமே இல்லை. ஆனா இந்த வீட்டோட 4 செவத்துக்குள்ள ஒரு பிரளயமே நடந்துச்சுன்னு சொன்னா நம்பவா போறீங்க? இங்க வாழ்ந்துட்டு வந்த ஃபேமிலி இது வெறும் அமானுஷம் நிறைந்த வீடா மட்டும் இல்ல, இங்க உள்ள பேய்கள் அவங்கள அடிச்சு பிசிக்கலி அண்ட் எமோஷனலி துன்புறுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்க குழந்தைங்க தூக்கி எறியப்படுறது, கேமரால விசித்திரமான வாய்ஸ் கேட்கறது, எங்க இருந்து வருதுன்னே தெரியாம தினமும் செவருங்கள்ல இருந்து என்ன மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒட்டுறதுன்னு இங்க நடக்காத விஷயம் எதுவுமே இல்லை. நம்ம ஹாரர் படத்துல காட்டுற எல்லாமே இந்த வீட்டுல நிஜமாவே நடந்திருக்கு. இது அந்த ஃபேமிலியோட பிரம்மையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்களா? அதுவும் இல்லை. இங்க உள்ள போன போலீஸ் ஆஃபீஸர், சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு எல்லாருமே பேயை பார்த்து அரண்டு போய் உருக்குலைஞ்சு தான் வெளியே வந்திருக்காங்க. மற்ற ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இது ஜென்ரேஷனா பரப்பப்பட்ட ஒரு கதையோ மக்களை பயப்பட வைக்க கிளப்பப்பட்ட ஒரு புரளியோ கிடையாது. இது ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரூ இன்சிடென்ட். போலீஸ் ஆஃபீஸர் கைப்பட எழுதின ரிப்போர்ட்ஸ், உண்மையான வீடியோ ஆதாரம், அதுக்குள்ள போயிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இதை பொய்ன்னு யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. நாளடைவில் இதை த டீமன் ஹவுஸ்னு பரவலா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி தான் இன்டெப்தா பார்க்க போறோம். பாப்கார்ன், ட்ரிங்க்ஸ், ஹெட்செட்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா எண்டில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் காத்துட்டு இருக்கு. Now let's get started. Hello crime fam, welcome to Candlelight Crimes. இன்னைக்கு நம்ம 10 weeks 10 ஹாரர் சீரிஸோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். முதல் 5 எபிசோட் பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு டீமன் ஹவுஸ்ன்ற பேர் சூட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல லட்டோயா அம்மன்ஸ்னு ஒரு 32 வயது லேடியும் அவங்களோட 3 பசங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க இந்தியானால உள்ள ஸ்டேட் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீமன்ஸ் என் குழந்தைங்களை அடிக்கடி செவுத்து மேல தூக்கி அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஒருவேளை லட்டாயா தான் குழந்தைங்களை அடிச்சுட்டு அதை மறைக்க இப்படி நடிக்கிறாங்கன்னு நினைச்சு பசங்களை காப்பாத்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸோட அந்த வீட்டுக்கு போறாங்க. லட்டோயா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்காங்களான்னு செக் பண்ண போன போலீஸ்க்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே ஷாக். அப்படியே நடக்கிற எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ரிப்போர்ட்டா டாக்குமெண்ட் பண்றாங்க. முதல்ல அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறப்போ என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. லட்டோயா தான் குழந்தைங்களை துன்புறுத்தி இருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெப்டினன்ட் குரூஸ்கான்ற ஆபீசரையும் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கேஸ் மேனேஜர் வெலரி வாஷிங்டனையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட ஏம் எல்லாமே குழந்தைங்களை காப்பாத்துறது மட்டும்தான். அந்த வீட்டுல அவங்க சேஃபா வாழ முடியுமா, குழந்தைங்களை அம்மா கிட்ட இருந்து பிரிக்க வேண்டிய ஏதாச்சும் அவசியம் இருக்குமான்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டா ரிப்போர்ட் எடுக்க மட்டும்தான் அந்த 2 பேரும் அங்க போயிருக்காங்க. உடனே அவங்க ஆபீசர் குருஸ்காவை ஓரமா இழுத்துட்டு போய் லட்டாயாக்கு கேட்காத மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவத்தை அப்படியே ஒண்ணு விடாம புட்டு வைக்கிறாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ரூம்ல ஆபீசர் வெலேரி ஒரு சைக்காலஜிஸ்டோட சேர்ந்து குழந்தைங்களோட பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கப்போ லட்டாயாவோட 7 வயசு பையன் அமெண்டே உடனே ஏஞ்சி அந்த ரூமோட நடுவுல போய் நிக்கிறான். அப்போ அவனை பார்க்க 7 வயசு குழந்தை மாதிரியே தெரியல. கண்ணுல ஒரு அகங்காரம், நடையில ஒரு கம்பீரம், யாரையோ கொலை பண்ண போற மாதிரியே நடந்து வந்து அந்த ரூமோட நடுவுல நிக்கிறான். திடீர்னு கண்ணுல இருந்த கருவிழி தெரியாத மாதிரி 2 கண்ணையும் உள்ள இழுத்துக்கிட்டு சர்வசாதாரணமா ரொட்டேட் பண்ணியிருக்கான். அவன் வயசுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குரல்ல நரி மாதிரி ஊழையிடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு ஆபீசர் வெள்ளேரிக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த பாட்டியும் லட்டாயாவும் இதை ஏற்கனவே பலமுறை பார்த்த மாதிரி காமா ஏஞ்சி அந்த பையன்கிட்ட பயமே இல்லாம போய் நின்னு அவனோட 2 கையும் பிடிச்சி இது நீ இல்ல, இது நீ கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவன் கண்ணுல இன்னும் கருவிழி இல்ல, ஹாஸ்பிட்டல்லே அலற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பாட்டி அம்மன்ட்டு இது நீ கிடையாது திரும்ப வான்னு கத்துறாங்க. ஆனா அவன் பின்னாடி பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நகர முடியாத மாதிரி பாட்டி அவனோட 2 கையும் இறுக்கி பிடிக்கிறாங்க.
ஆனா அவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவன் வயசுக்கு பாட்டி இழுத்துட்டு அந்த ரூமோட கார்னர் வரைக்கும் நடந்து போறான். சரி அங்க போய் நின்னுருவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. பாட்டி அவனோட 2 கையை டைட்டா புடிச்சிருந்ததுனால 2 காலை செவுத்து மேல வச்சு எந்த தடுமாற்றமும் இல்லாம தலைக்கீழ நடந்து பாட்டியோட பின்னாடி பக்கமா பிளிப் பண்ணி அவன் கையை அவனே ரிலீஸ் பண்ணிக்கிறான். அங்க இருந்த ஆபீசர் வெள்ளரிக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. பயத்துல அலறி அடிச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வராங்க. உடனே 2 பேரும் ஒரு சீனியர் டாக்டரை தேடி கூட்டிட்டு வந்து நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்றாங்க. இவங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு நடுவுலயும் டாக்டர் அமன்டேவ பாக்குறாரு, திரும்பி இவங்கள பாக்குறாரு, திரும்ப அமன்டேவ பாக்குறாரு, திரும்பி இவங்கள பாக்குறாரு. ஆனா அமன்டே எதுவுமே நடக்காத மாதிரி சமத்தா பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையனை அப்படி பண்ணான்னு சொல்றீங்க அப்படின்னு டாக்டருக்கு ஒரே குழப்பம். டாக்டர் அமன்டே கிட்ட நீ இவ்வளவு நேரமா என்ன பண்ணன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா பாட்டி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா பதில் கொடுக்குறான். இப்படியே அந்த கேள்விக்குறியோட அந்த நாள் முடியுது. இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே லட்டோயா போன்ல சொன்ன மாதிரி இதுல உண்மையிலேயே பேரநார்மல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட்டு வெறும் 2 ஆபீசரா மட்டும் உள்ள போக வேணாம்னு சொல்லி பேக்கப்க்கு இன்னும் 2 போலீஸ் ஆபீசரை கூப்பிடுறாங்க. ஆபீசர் மில்லர் அண்ட் ஆபீசர் ஆஸ்டின். 3 போலீஸ் ஆபீசரும் ஆபீசர் வெள்ளரியும் சேர்ந்து ஒன்னா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பக்கத்துல இருந்த லட்டோயா இந்த வீட்டுக்குள்ள நாங்க வரமாட்டோம், நீங்க வேணா போய் பாத்துக்கோங்க, இங்க அமானுஷம் நிறைய இருக்கு, நாங்க வெளியவே இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள சந்தேகப்பட்டு வந்த ஆபீசர் மூஞ்சில இப்போ ஒரு விதமான பயம் தெரிய ஆரம்பிக்குது. எங்களால தனியா போக முடியாது, லா படி நீங்க யாராச்சும் ஒருத்தர் எங்க கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஆபீசர் சொல்ல லட்டாயாவும் அவங்க அம்மாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. லட்டாயாவோட அம்மா சரி பரவாயில்ல நானே வரேன்னு சொல்லிட்டு 4 பேரையும் அழைச்சிட்டு உள்ள போறாங்க. இங்கதான் கதையில அடுத்த பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. இப்ப 4 பேரும் உள்ள போக ஆபீசர் சுத்தியும் முத்தியும் என்னெல்லாம் இருக்குன்னு ஷார்ப்பா நோட் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு கை கன்னு மேலேயும் இன்னொரு கை நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க உள்ள என்டர் ஆன உடனே ஒரு சின்ன ஹால் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், இது எல்லாத்துக்கும் நடுவுல பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போற ஒரு பாழடைஞ்ச ஸ்டேர் கேஸ். ஆபீசர் குருஸ்கா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேமராவால ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்டிங்கா படுற விஷயங்களை போட்டோ எடுத்துட்டும் வராரு. அவருக்கு இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னதான் உள்ளுக்குள்ள பயமோ ஒரு வித கலக்கமோ இருந்தாலும் வெளியே தைரியத்தோட அந்த ஆபீசர் பாட்டி பின்னாடியே நடந்து போறாரு. அந்த பாட்டி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போற படியை காட்டி இந்த இடத்துல தான் எல்லா மனுஷமும் நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த உடன் ஸ்டேர் கேஸை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வியடா தான் இருந்துச்சு. செவரும் கான்கிரீட், கீழே தரையும் கான்கிரீட், ஆனா ஸ்டேர் கேஸ் மட்டும் ஏதோ 10,000 வருஷமா அங்கேயே இருந்த மாதிரி பாக்குறதுக்கு பாழடைஞ்ச மரக்கட்ட மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, படி ஃபுல்லா மெழுகுவத்தி எரிஞ்சு மெல்ட் ஆகி அந்த வேக்ஸ் மட்டும் இருந்திருக்கு. அண்ட் அங்க ஒரு ஓரமா ஜீசஸ் முகம் கொண்ட ஒரு சின்ன சிலையும் இருந்திருக்கு. ஆபீசர் குருஸ்கா கிட்ட போய் இதெல்லாம் போட்டோ எடுக்க பேஸ்மெண்டோட ஸ்டேர் கேஸ் கீழே எட்டி பாக்குறாரு. முழுசா கான்கிரீட்டா இருக்க வேண்டிய இடம் அங்கங்க யாரோ கடப்பாறையை வச்சு குத்தி எடுத்த மாதிரி இருந்திருக்கு. சேரு சகுதி உடஞ்ச கான்கிரீட்னு பேஸ்மெண்ட் பார்க்கவே ரொம்ப மோசமா இருந்திருக்கு. உடனே ஆபீசர் திரும்பி அந்த பாட்டிகிட்ட கேக்குறாரு, ஏன் இந்த பேஸ்மெண்ட் மட்டும் மெயின்டெனன்ஸே இல்லாம இப்படி வினோதமா பால் அடைஞ்ச மாதிரி இருக்கு? இதுக்கெல்லாம் அந்த பாட்டி சொன்ன ஒரே பதில், எனக்கு தெரியாது, நீங்க இங்க இருக்க டீமன் கிட்ட தான் கேட்கணும். எனக்கு இப்ப பயமா இருக்கு, நீங்க வேணா பேஸ்மெண்ட் கீழே போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க, நான் எங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திரும்ப ஹால் பக்கம் நடந்து போயிடுறாங்க. என்னதான் உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் இது அவங்களோட வேலை இல்லையா, அதனால ஆபீசர் எல்லாரும் பேஸ்மெண்ட்டை போட்டோ எடுக்க கீழே இறங்கி போறாங்க. ஆபீசர் குருஸ்கா அவர் கண்ணில் படுற எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாரு. ஆபீசர் ஆஸ்டின் அங்க உருகி இருக்க மெழுக தொட்டு பாக்குறப்போ அது வெறும் மெழுகு மாதிரி தெரியல, அது மேல யாரோ சூடா எதையோ ஊத்தி இருக்காங்க. இப்படி அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு ஆபீசர் திருப்பி மேல ஏறி வராங்க. அந்த பாட்டியோட முகத்துல ஒரே பதட்டமா இருந்திருக்கு. போட்டோ எல்லாம் எடுத்துட்டீங்களா, கீழே லைட் வேணா ஆஃப் பண்ணிடுவா, எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெத்தியில வேர்வை வடிய கையெல்லாம் நடுங்கி அந்த கதவை மூடுறாங்க. நார்மலா இங்க ஓடுற டிவிக்கும் பசங்க போடுற சத்தத்துக்கும் நாங்க பேசுறத கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஃபுட் ஸ்டெப் சத்தம் மட்டும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சத்தமா கேட்கும் எங்களுக்கு. அது மட்டும் இல்ல, யாரோ தலையை வச்சு மேல இடிக்கிற மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமா பேஸ்மெண்ட்ல இருந்து கேட்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல அவங்க சொல்ற எல்லாத்தையுமே ரிப்போர்ட்ல எழுதிட்டு இன்வெஸ்டிகேஷனை ரேப் பண்ணிட்டு திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. அங்க ஆபீசர் குருஸ்கா அவர் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ ஒரே ஒரு போட்டோ மட்டும் அவரை பயத்துல நடுங்க வைக்குது. உடனே அங்க இருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு உங்க கண்ணுக்கு அது தெரியுதான்னு கேட்கிறாரு. அவர் பேஸ்மெண்டோட ஸ்டேர் கேஸ் கடியில எடுத்த போட்டோல ரைட் சைட் கார்னர்ல வெள்ளையா ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
இது வெறும் புகை மூட்டமாவோ வெள்ளையாவோ மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆபீசர் உடனே அந்த ஃபேஸை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அச்சு அசல் ஒரு ஆணோட முகம் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஜூம் பண்ணி பாக்குறப்போ லெஃப்ட் சைட்ல பச்சை கலர்ல இன்னொரு பெண் உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அது எப்படி நம்ம நேர்ல பாக்குறப்போ நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா போட்டோல மட்டும் 2 ஆணோட உருவம் ஒரு பெண்ணோட உருவம் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. உடனே ஆபீசர் குருஸ்கா அவர் அந்த வீட்டுல எடுத்த ஆடியோல இருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்றாரு. அவங்க படிக்கட்டு அடியில எடுத்த போட்டோஸ்க்கு அந்த ஆடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா அதுல ஆபீசர் குருஸ்கா ஆபீசர் ஆஸ்டினோட குரலை தவிர 3ஆவதா ஒரு குரல் ரொம்ப சாஃப்டா கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை ரெக்கார்டிங் ஜாம் ஆகி இருக்குமோன்னு சொல்லி செக் பண்ணா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மத்த எல்லாமே ரொம்ப நல்லா ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆபீசர் குருஸ்கா லட்டாயோட பிரீஸ்ட் இன்டர்வியூ பண்ணலான்னு ஏப்ரல் 30 2012 அன்னைக்கு அவரோட ஒரு மீட்டிங்கை செட்டப் பண்றாரு. ஏப்ரல் 30 ஆபீசர் குருஸ்கா ஃபாதர் மேகினோட்ட இன்டர்வியூ பண்ண அந்த நாள் ஃபாதரும் எல்லாத்தையுமே மறைக்காம விலாவரியா சொல்றாரு. ஹால்ல அடிக்கடி டீமன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதாகவும் எப்படி அந்த வீட்டுல வாழ போறனே தெரியலனோ லட்டோயா அவர்கிட்ட சொன்னதா அவரு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஃபாதர் அவங்க கூப்பிடாமலே அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஃபாதர் மேகினோட் ஹால்ல உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்ரூம்ல லைட் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது அவர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. கடுப்புல எழுந்து அதை ஆஃப் பண்ணலான்னு போறப்போ அந்த லைட் ஃபிளிக்கர் நின்று இருக்கு. அப்ப ஜன்னல்ல இருந்த பிளைண்ட்ல இருந்து ஏதோ டிராப்பா சொட்டுற சத்தம் எல்லாரோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ணுது. ஃபாதர் மேகினோட் வந்து அது என்னதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்றப்போ ஒரு மாதிரி பழைய எண்ணெயும் மெழுகும் சேர்ந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருந்திருக்கு. அது என்னது எங்க இருந்து வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. மத்தவங்க எல்லாம் பயத்துல அரண்டு போய் ஃபாதர் பின்னாடி நிக்கிறாங்க. சடனா ஏதோ புயல் காத்து வீசுற மாதிரி பிளைண்ட்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஆட ஆரம்பிச்சிருக்கு. என்ன அதிசயம்னா வீட்டுக்குள்ள வேற எங்கேயுமே கொஞ்சம் கூட காத்தடிக்கல. விண்டோஸ் க்ளோஸ்டா தான் இருக்கு. ஃபேன் ஓடல, ஏசி ஓடல. ஆனா அந்த பிளைண்ட்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்கு. அப்போ ஃபாதர் மேகினோட்டுக்கு சைட்ல ஏதோ தென்படுது. உடனே அங்க பாக்குறப்போ கார்பெட்ல வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்கு. அது கண்டிப்பா மனுஷனோட தான் இருக்க வாய்ப்பே இல்லை. உடனே ஃபாதர் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. ஏப்ரல் 27 அன்னைக்கு அந்த வீட்டுக்கு சீல் வச்சு கரண்ட் வாட்டர்னு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. 2 வாரம் அப்புறம் மே 10 அன்னைக்கு ஆபீசர் குருஸ்கா, சிபிஎஸ் கேஸ் மேனேஜர், போலீஸ் ஆபீசர், ஃபாதர் மேகினோட், லட்டோயா, பாட்டி, பசங்கன்னு எல்லாரையும் திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு போலீஸ் பேக்கப் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கெனைன் யூனிட், ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருந்தாங்க. ஒருவேளை யாராச்சும் இல்லீகலா பேஸ்மெண்ட்ல தங்கி இருப்பாங்களான்னு கூட சஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால சர்ச் டாக ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா ரிட்டர்ன் வந்த டாக் எதுவும் வினோதமா பார்த்த மாதிரி பிஹேவ் பண்ணல. அப்புறம் தான் குரூப்பா அந்த வீட்டுக்குள்ள போய் பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணதும் அவங்க பார்த்த சீன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. உடன் ஸ்டெப்ஸ்ல ஃபுல்லா ஆயில் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்கு. இன்னும் வேடான விஷயம் என்னன்னா அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் படிக்கட்டுல இருந்து கீழே போய் அப்படியே மறைஞ்சிருக்கு. யூட்டிலிட்டிஸ் ஆஃப்ல இருக்கிறப்போ எப்படி ஆயில் சப்ஸ்டன்ஸ் வருதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம், பெண் குரல். எல்லாரும் பயந்து சுத்தியும் முத்தியும் லைட் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா கத்துனது வேற யாரும் இல்ல, கேஸ் மேனேஜர் வெலரி தான். அவங்க கையை ஸ்டேர் கேஸ் பக்கத்துல இருந்த கேபினெட் மேல வச்சிருக்காங்க போல இருக்கு. சுண்டு விரல் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இதை தாங்க முடியாம தான் கத்தி இருக்காங்க. விரல கேபினெட் மேல வச்சதுக்கே இப்படியான்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்ல இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு லாஜிக்கல் ரீசன் கூட இல்ல. பேஸ்மெண்ட் அடியில தோண்ட சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அங்க வெறும் மண்ணு மட்டும் இல்ல, 2 அடி தோண்டதும் ஒரு பொலிட்டிக்கல் பேட்ச், பேப்பர், ஒரு பெண்ணோட உள்ளாடை, ஃபிங்கர் நெயில்ஸ், குப்பைன்னு நிறைய ரேண்டம் ஐட்டம் கிடைக்குது. எப்படி மண்ணுக்குள்ள இருந்து இவ்வளவு ஐட்டம்ஸ் வருதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, யாரோ வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்க தோண்டி புதைக்கிறத ஹேபிட்டா வச்சிருக்காங்க. தோண்ட மண்ணு ரொம்ப கெட்டியாகி தோண்ட ரொம்ப கஷ்டமாகிடுது. சோ அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாட்டி போஸ்ட்ல உள்ள பிளைண்ட்ஸை மறுபடியும் காட்டுறாங்க. அங்க ஆயிலி லிக்விட் சப்ஸ்டன்ஸ் டிராப் ஆகி இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் உடனே அதை தொடச்சிடுறாங்க. ஆனா என்ன அதிசயம்னா வெறும் 30 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்துல மறுபடியும் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கு. ஃபாதர் மேகினோட் அவரோட ரிசர்ச்சை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது டெமோனிக் பொசஷன் நடக்கிறப்போ வீட்டுல அன்னோன் ஆயில் சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். போலீஸும் கேள்விக்கு பதில் தெரியாம தோண்ட குழியை திருப்பி மூடிட்டு வீட்டுக்கு சீல் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. பட் ஸ்டோரி இங்க முடியல. ஒரு போலீஸ் ஆபீசர் ஆஸ்டின் போஷோட போட்டோ எடுக்கிறப்போ அந்த போட்டோல பிளைண்ட்ஸ் டிராப் ஆன இடத்துல ஒரு டார்க்கான ஷேடோவி ஃபிகர் கிளியரா விசிபிளா தெரிஞ்சிருக்கு. 2014 பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஜாக் பேகன்ஸ் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணி இதுக்கு டீமன் ஹவுஸ் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. இதை வச்சு டாக்குமெண்ட்ரி ஒன்று ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. அப்புறம் இந்த வீடால யாரும் அஃபெக்ட் ஆக கூடாதுன்னு 2016 அவரே இடிச்சு தரமாட்டமா ஆக்கிடுறாரு.
ஆனா இந்த வீடை சுத்தி இருக்க மர்மம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிரைம் ஃபேம், இது எல்லாம் அஃபிஷியல் போலீஸ் டாக்குமெண்டேஷன்ல இருக்கு. பேரநார்மல்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு. இந்த வீட்டுல நடந்தது மனுஷனோட ஒர்க்கா இல்ல வேற ஏதாச்சும் டார்க் ஃபோர்ஸா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். அன்டில் தென்